என்றென்றும் என் மனதில் வாழும் அன்பு தலைவர் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் வழிகாட்டுதலின்படி சட்டசபையில் நான் வைத்த கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றி தந்த தமிழக முதல்வர் மு. க. ஸ்டாலின் அவர்களை வீரம் செறிந்த சிவகங்கை மண்ணிற்கு வருக வருக என வரவேற்கின்றோம். எஸ். மாங்குடி, காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர். ஞானசேகரன் என்பவரை தம்பி என அழைத்தது ஏன் என சபாநாயகர் அப்பாவு விளக்கமளித்துள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சால்வை அணிவிக்க வந்தவரிடம் நகைச்சுவையாக பேசியது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். காணொலியை வெட்டி ஒட்டி தவறாக சித்தரித்து வெளியிட்டுள்ளதாகவும் அப்பாவு விமர்சித்துள்ளார். தம்பி ஞானசேகரன், நீங்க அந்த வீடியோ ஃபுல்லா பாத்திருக்கீங்க. நான் கடந்த 10ஆம் தேதி நிரஞ்சன் ஒரு தம்பி ஒரு புக் எழுதினார். இந்தியாவின் வெற்றின்னு நினைக்கிறேன் அந்த புக்கு பேரு. அதை வெளியிட போகும்போது நீங்க சொன்ன பெயர் கொண்ட ஞானசேகரன் ஒரு ஆள் எனக்கு துண்டு போட வந்தாரு. அந்த துண்டு போட்ட உடனே இதுமா ஞானசேகரன் சொன்ன உடனே எனக்கு பயமாலாம் இருக்கு. நீ அந்த ஞானசேகரனா இல்ல, நான் அது இல்லை அப்படின்னு ஜாலியா பேசினேன். அவ்வளவுதானே தவிர அந்த ஞானசேகரனா கையை காட்டிதான் என் தம்பி ஞானசேகரன் பெயர் கொண்டவர் தான் இந்த தவறு பண்ணிருக்காரு. அதுக்கு தான் 3 IPS ஆபீசர் பெண்கள் போட்டீங்கன்னு சொன்னோம். அதை எடுத்து அதே வீடியோல இன்னும் நிறைய இருக்கு, நீங்களே எடுத்து பார்த்து எவ்வளவு ஒப்பீட சொல்லியிருக்கேன். இந்த 2 பேர் ஒப்பீட மாதிரி நிறைய சம்பவங்களை ஒப்பிட்டு இருக்கேன். அதெல்லாம் நீங்க போய் கேளுங்க. அதெல்லாம் எடுத்து போடக்கு தயாரானு கேளுங்க. என்றென்றும் என் மனதில் வாழும் அன்பு தலைவர் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் வழிகாட்டுதலின்படி சட்டசபையில் நான் வைத்த கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றி தந்த தமிழக முதல்வர் மு. க. ஸ்டாலின் அவர்களை வீரம் செறிந்த சிவகங்கை மண்ணிற்கு வருக வருக என வரவேற்கின்றோம். எஸ். மாங்குடி, காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர்.